ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாமா? அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இங்க எக்ஸ், ஒய்ங்கிறதே இல்ல. ஸோ அப்ப என்ன பண்ண போறோம்னா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டூ 1 பை இ பவர் ஒய். எக்ஸ் பிளஸ் 1 அது. எக்ஸ் பிளஸ் 1 ஈக்குவல் டூ. therefore எக்ஸ் பிளஸ் 1 ஈக்குவல் டூ இ பவர் மைனஸ் ஒய். ஏதாச்சும் டவுட் இருக்குதா? நோ சார். இந்த எக்ஸ் பிளஸ் 1 வச்சுட்டு இ பவர் இதை வந்து இங்க கொண்டு வந்துட்டேன். அவ்வளவுதான். சரிங்களா? அப்போ 1 பை ஓகே சார். போய் மேல வந்துச்சுன்னா பவர் வந்து நெகட்டிவாவும் தெரியும். இப்போ என்ன பண்ண போறீங்க? டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்ளை பண்ணுங்க. எக்ஸ் அப்ளை பண்ணா என்ன ஆகும்? எக்ஸோட டெரிவேட்டிவ் 1, 1ஓட டெரிவேட்டிவ் 0 விட்டுரு. இ பவர் மைனஸ் ஒய்யோட டெரிவேட்டிவ் என்ன வரும்? டக்குன்னு சொல்லு பார்க்கலாம். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், நாட் ஃபார் ஒய், வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ இதனோட டெரிவேட்டிவ் என்ன சொல்லு பார்க்கலாம்? சார் மைனஸ் ஒய் ம் இன்ட்டு மைனஸ் ஒய் இன்ட்டு இல்ல, டிஇ பை டி. நீங்க என்ன பேசுறீங்க எனக்கு புரியல. மைனஸ் ஒய் ஏன்னு கேட்கறேன். சார் எக்ஸ் பவர் என்னோட ஃபார்முலா போடுறியா? அடி வாங்கு. எக்ஸ் பவர் எனக்கு ஃபார்முலா இருக்குது. இது வந்து இ பவர் எக்ஸோட ஃபார்முலா. சார் இ பவர் எக்ஸுக்கு என்ன ஃபார்முலா? இ பவர் ஏ எக்ஸுக்கு என்ன ஃபார்முலா? அதே மாதிரி இ பவர் மைனஸ் எக்ஸுக்கு என்ன ஃபார்முலா? கொடுத்துருக்கணும்ல. ஒய் எஸ் இன்ட்டு சொல்ற. ஒய் இன்ட்டுல எதுக்கு இங்க வருது? என்னோட டெரிவேட்டிவ் என்ன? சார் மைனஸ் மைனஸ் ஒய் சார் லாக் என்னடா கண்ணு டெரிவேட்டிவ் ஃபார்முலா படிக்கிறது என்ன பண்ணிட்டு இருக்கிற? சார் இஎக்ஸ் இஒய் சார் இ டு த பவர் மைனஸ் ஒய். இ டு தி பவர் மைனஸ் ஒய் மைனஸ் ஒய் இன்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னா என்ன போடணும்? இன்ட்டு டிஒய் டிஒய் பை டிஎக்ஸ். டிஒய் பை டிஎக்ஸ். ஓகேங்களா? எஸ் சார். சரி, அப்ப டிஒய் பை டிஎக்ஸ் வச்சுக்கோங்க. டிஒய் பை டிஎக்ஸ் வச்சுட்டு இ பவர் மைனஸ் ஒய் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்ப என்ன ஆகும்? டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1 பை மைனஸ் இ பவர் மைனஸ் ஒய். அப்ப டிஒய் பை டிஎக்ஸ் என்னவும்? தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ பவர் மைனஸ் ஒய் ஆகும். இதுல என்ன டவுட் இருக்குதா? நோ சார். சரி, எகைன் இது என்ன பண்ண போறீங்க? டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுங்க. டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்ப என்ன ஆகும்? டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னா செகண்ட் டெரிவேட்டிவ் ஆயிரும். டி ஸ்கொயர் ஒய் பை dx ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் எகைன் சேம் ரிசல்ட் இ பவர் மைனஸ் ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஆகும். கரெக்டுங்களா? இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஆகும். கரெக்டாப்பா? டவுட் இருக்குதா? சரி, அப்ப டிஒய் பை டிஎக்ஸோட வேல்யூ என்ன? அகைன் டிஒய் பை டிஎக்ஸோட வேல்யூ இந்த வேல்யூ. கரெக்டாமா? டிஒய் பை டிஎக்ஸோட வேல்யூ இந்த வேல்யூ. அல்லது நம்மளுக்கு என்ன கேட்டுக்கிறான்? dy by dx ஹோல் ஸ்கொயர் கேட்கிறோம். அதனால பாத்தீங்கன்னா dy by dx the second derivative ஹோல் ஸ்கொயர் the second value. சரியாமா? சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? அப்ப என்ன பண்ண போறீங்க? dy by dx பதிலா என்ன பண்ண போறீங்க? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இந்த வேல்யூ யாரோடது? இந்த வேல்யூ யாரோடதுமா? இதனோடது. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். that is equal to dy by dx ன்னு போட்டுக்கலாம். இங்க பாருங்க மைனஸ் ஆஃப் திஸ் வேல்யூ என்ன ஆகும்? dy by dx ன்னு போட்டுக்கலாம். கரெக்ட்டுங்களா? மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். கரெக்ட்டுங்களா? அப்ப dy by dx ன்னு ஆயிரும். எகைன் இதே எழுதலாம். இன்டு dy by dx ன்னு எழுதலாம். கரெக்ட்டுங்களா? இன்டு dy by dx ன்னு எழுதலாம். அப்ப dy by dx இன்டு dy by dx வந்து d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர். கரெக்ட்டுங்களா? சார். ரெண்டு டைம் வருதா? அப்ப ரெண்டு டைம் வரனால என்ன பண்ணுவோம்? dy by dx தி ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். சரியாமா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இல்ல இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? நோ சார். இல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. மறுபடியும் இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்ன பண்ணிக்கிற இந்த ஸ்டெப்ல புரிஞ்சுக்கோ. ஆல்ரெடி இந்த டேர்ம் இருக்குது. இதுக்கு நான் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறேன். அப்ப மைனஸ் என்னவோ இ பவர் மைனஸ் ஒய்னு வரும். கரெக்ட்டுங்களா? மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிருமா? எஸ் சார். பிளஸ் ஆயிரும். கரெக்டாமா? எஸ் சார். ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் ஒய்னு வந்துட்டோம். இன்ட்டு என்ன கிடைக்கும்? dy by dx கிடைக்கும். இன்ட்டு dy by dx. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். ஓகே, நம்மளுக்கு என்ன கேட்கறான்? இதுதான் ஆன்சர் கேட்கறான். அப்ப நம்மளுக்கு dy by dx ஆன்சர் தான் இது தெரியும். கரெக்டாமா? அப்ப இன்டு dy by dx இருக்குன்னா என்ன பண்ணலாம்? சரி, நீங்க dy by dx ஓட ஆன்சர் இது தெரியும். அப்ப அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம்? ரெண்டு டைம் dy by dx போட்டு நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே சார். அப்ப என்ன ஆகும்? dy by
dx தி ஹோல் ஸ்கொயர்னு 2 டைம் வரனால ஹோல் ஸ்கொயர் ஆயிரும். அதுதான் இங்க எழுதிக்கிறேன். சரியாம்மா? Yes, sir. சரி அப்ப இம்பார்ட்டன்ட் ஒரு டைம் கேட்டுக்கிறாங்க. நீங்க ட்ரை பண்ணி போட்டு பாருங்க. சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணுமா? கரெக்ட்டா ஸ்டார்ட் பண்ணி போட்டு கம்ப்ளீட் பண்ணு.